ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல என்ன இருக்குன்னா, ஒரு ரெசிபி vlogகும் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, என்னோட ரொட்டீன் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlogல டீட்டெயிலாக பார்க்கலாம். மார்னிங் வேக்கப் ஆனது ஒரு 7க்கு தான். எழுந்து ஃபஸ்ட்டு எல்லாமே இப்போ வந்து பெருக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீட்டில் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா சந்தில் வந்து எப்படின்னா, நம்ம வந்து வராண்டா வந்து எப்போவுமே 2 டைம்ஸ் பெருக்கிட்டே இருப்பேன். டே வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் பெருக்கணும். ஈவினிங் 1, மார்னிங் 1 பெருக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பார்க்க கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும், கொஞ்சம் க்ளீனாவும் இருக்கும். வீக்லி 1 டைம் வந்து எப்படியாச்சும் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து பெருக்கினாலும், அந்த வீக்லி 1 டைம் வந்து வாஷ் பண்ணும்போது தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகலான்னு போயிட்டேன். குளிச்சுட்டு வந்த பிறகு தான் என்ன டிஃபன் செய்யலான்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கிடையிலே வந்து குளிக்கும்போது என்னடா செய்யலாம்னு யோசிச்சிட்டே இருப்பேன். பட் எங்கள் பாட்டி இருந்து அவங்களே செஞ்சுருப்பாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே மோடின் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன் எங்கேயாச்சும் வெளியே போனோன்னா. பட் ஸ்கின் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் மோஸ்ட்லி வந்து இம்யூனியன் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து காலி ஆயிடுச்சு. இதில் என்னென்னா உள்ளே வந்து காப்பர் மாதிரி இருக்குது. அதனால தான் க்ரீம் என்னவோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்தா பண்ணலாம் தான் இருந்தேன். எவ்வளோ நேரம் பட் யோசிச்சே இருந்தேன் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு. எப்போவுமே இட்லி, தோசை சாப்பிட்றோம். சரி பாட்டி இருந்தால் அதை சாப்பிட்டாங்க. பாஸ்தாலாம் எங்கள் பாட்டி அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. சரி நம்ம மட்டும் தானே இருக்கோம், ஏதாச்சும் செய்யலாம் டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்க்கும்போது தான் கோதுமையில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. எப்படி வருது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என்ன நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு சப்பாத்தி வந்து தேய்க்கிற மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இதை வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் பால் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். பனானா கூட சில பேர் ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவும் ஆட் பண்ணல, நார்மலாக வந்து பிசைஞ்சு வச்சுருவேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஜலிச்சது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நார்மலா பாஸ்தா வந்து தாளிக்கிற மாரி தான். ஆல்ரெடி நான் வந்து லாங் வீடியோலயும், ஷார்ட்ஸ்ல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு சொல்றேன். அந்த மாரி தான் வந்து நார்மலா வந்து தாளிக்கிற மாரி தான். இதில என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, தக்காளி வந்து நான் கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோதுமை வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து தண்ணியா தான் இருக்கும். அதனால வந்து தக்காளி போட்டோம்னா, இன்னும் வந்து கொழஞ்சிரும். அதனால வந்து தக்காளி வந்து 1க்கு 2 அந்த மாரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேனே. எப்பவுமே நான் ஒண்ணு நினைப்பேன், இன்னொன்னு ஏதாச்சும் ஒண்ணு செய்வேன். பட் இந்த வாட்டி தான் நான் ஒண்ணு செய்யலாம்னு நெனச்சேன். அதுக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம வந்து சீக்கிரமா வந்து செய்றேன். பட் நான் செய்யும்போது தான் என்னன்னா, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வந்து கேமரா வந்து ஒரு ஒரு டைரக்ஷன்ல வச்சு பண்ணும்போது தான் கொஞ்சம் லேட் ஆகும். இதே நம்மளுக்கு கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஈஸியாவே வந்து டக்குன்னு பண்ணிடலாம். இது ஒரு குயிக் ரெசிபி தான். பட் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கலாம். பட் வந்து லாங் வீடியோல வந்து போடுறதுக்கு எதுக்காகன்னா, டீட்டெயிலா சொல்றதுக்காக தான். வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணிட்டு, நம்ம பெசஞ்சு வச்ச மாவு ஒரு 1/2 அன் ஹவர் மேலேயே ஊறிடுச்சு. அத வந்து 2 மட்டும் கட் பண்ணிட்டு, கொஞ்சமா அது வந்து 2 மட்டும் போதும். ஏன்னா எனக்கு மட்டும் தானே. அது பெரிய ரவுண்டா வந்து நல்லா தேய்ச்சுட்டு, அத சின்ன சின்னதா ஓட்ட போட்டு தான் வந்து பாஸ்தா ஷேப் வந்து ரெடி பண்ண போறேன். நான் என்ன ட்ரைபாட் யூஸ் பண்றேன், என்ன மொபைல் யூஸ் பண்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்றேன். நல்லா ரவுண்டா வந்து தேய்ச்சுக்கிட்டேன். நல்லா தின்னா தான் தேய்க்கிறேன், தடிமனாலாம் தேய்க்கல. பூரிக்கு தேய்க்கிற மாதிரியே சின்ன சின்னதா தேய்ச்சோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். நல்லா பெருசா தேய்ச்சோம்னா ரவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சீக்கிரமாவும் வேலை முடியும். இதுக்கு சின்னதா ஒரு மூடி எடுத்து, அங்கங்க ரவுண்டு போட்டு இந்த மாரி சின்ன சின்ன ரவுண்டா நம்ம எடுத்தோம்னா, பாஸ்தா ஷேப்க்கு ஈஸியா வந்து நம்மளால வந்து மடிக்க முடியும். ஷேப் வந்து நம்ம டிசைன் தான். நம்ம எந்த ஷேப்ல உருவாக்குறோமோ அதுதான் பாஸ்தா.
அதே போல தான் நான் ஒரு ஷேப்ப உருவாக்கி பாஸ்தாவா நான் வந்து இத வந்து ரெடி பண்ண போறேன். இது வந்து எனக்கே கிரியேட் ஆன ஒரு ஐடியா கிடையாது. நான் நெறைய ரீல்ஸ் பார்த்து, அதில எனக்கு எது புடிச்சிருக்கோ அந்த மாரி ஷேப்ல தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம 2, 3 பேருக்கு பண்ணும்போது தேய்ச்சு, ரவுண்டு பண்ணி ரொம்ப டைம் ஆடும், நெறையவே எடுக்கும். அதுக்கு நம்ம ஒரு 2, 3 பேர் உட்காந்துட்டு பேசிட்டே வந்து மடிச்சோம்னா, சீக்கிரமா வந்து பண்ணி முடிச்சிடலாம். நெறைய டிசைன் ஷேப்ல கூட வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். திருப்பி ஒரு ரவுண்டு முடிச்சோனே, அதே மாவு இருக்கும். அதையே திருப்பி ரவுண்ட் பண்ணி, நல்லா வந்து மசாஜ் பண்ணி, நல்லா வந்து தேய்ச்சோம்னா, திருப்பி நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். திருப்பி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கிடைக்கும். இந்த ரவுண்ட் ரவுண்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. பானிபூரி கூட இந்த மாரி தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எப்படியோ தேய்ச்சு முடிச்சுட்டு, எனக்கு இவ்வளோ தான் வந்திருந்தது. 2 சப்பாத்தி பண்ணும்போது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ற மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா வந்து கொதிக்க வைக்கும்போது, இது வந்து நம்ம 2 மினிட்ஸ் தான் வேக வைக்கணும். அதுக்கு மேல வேக வச்சோம்னா, எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா குழஞ்சி மாவு மாரி வந்துரும். மைதா பாஸ்தா பண்ணும்போது நம்ம எவ்வளோ வாட்டர் ஊத்துனாலும் ஒண்ணொண்ணு வந்து ஒட்டாது. நம்ம வந்து எண்ணெயோ, தண்ணியோ ஊத்தி தனித்தனியா வந்துரும். இதே கோதுமை வந்து நம்ம பண்ணும்போது மொத்தமா கொட்டக்கூடாது. தனித்தனியா தான் வந்து வைக்கணும். மொத்தமா கொட்டிட்டோம்னா ஒண்ணொண்ணு ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா வந்து பண்றது கொஞ்சம் ஈஸியாயிடும். இல்லன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ற மாரி தான் இருக்குமே. எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்க போறேன். ஹை ஃப்ளேம்ல வந்து வைக்கல. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 1 மினிட் வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சு கூட நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்த பிறகு இந்த மாரி தனியா எடுத்துட்டு, இந்த வடிகட்டி பேன்ல வந்து போட்டுட்டு, பச்ச தண்ணி ஊத்தி நல்லா வந்து இந்த மாரி தட்டி விட்டோம்னா, நல்லா வந்து ஆறி ஒண்ணுத்து ஒண்ணு ஒட்டாம நல்லாவே இருக்கும். சேம் மெத்தட் தான் மைதா பாஸ்தா கூட இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு மட்டும் தான். இதுக்கு கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு, ஆனியன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ எல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்க போறோம். கொத்தமல்லி கூட ரேர் தான். எப்பவுமே வந்து மார்க்கெட் போனா கொத்தமல்லி வாங்கிட்டு வருவோம். இப்போ மார்க்கெட் கூட போறது கிடையாது. அதனால கொத்தமல்லி ரேர் தான். கிடைக்கவும் மாட்டேங்குது. வாங்கவும் மாட்றேன். ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கணும். இதுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா, சீக்கிரமா வந்து ஆனியன் வந்து வதக்கிடும். வெங்காயம் கூட மேல வந்து தெறிக்காது. அதனால வந்து இந்த டிப் வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா வதக்குன பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இதுக்கு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல. ஏன்னா பாஸ்தா வந்து பண்ணும்போது எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண மாட்டேன். இதே மேகிக்குனா ஏதாச்சும் கேரட் மட்டும் ஆட் பண்ணுவேன். பாஸ்தாக்கு வந்து எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா பாஸ்தா செய்யும்போது எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் வீட்ல கிடைக்காது. அதனால வந்து பாஸ்தா பண்ணும்போது எதுவும் வீட்ல இருக்காது. ஏன் அப்டின்னா, ஏன்னா எதுவுமே இல்லாதப்ப தானே பாஸ்தா செய்யணும்னு தோணும். அதனால தான். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பாஸ்தான்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சூடாறின பிறகு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. பட் டிஃபன் செஞ்சதுனவும் 8 ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன்.
நான் செஞ்சு முடிக்கிறதுக்காட்டி 9:30 ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. மைதா பாஸ்தாவோட இந்த பாஸ்தா வந்து பெட்டருன்னு நான் சொல்லுவேன். ஆனா மைதா பாஸ்தாவே பண்ணிடலாம். இந்த பாஸ்தா பண்றதுக்கு நெறைய ப்ராசஸ் மெத்தட்லாம் இருக்கு. ஓவராலா சொல்லணும்னா போட்ட எஃபர்ட்டுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த கிளிப் வந்து முந்தா நேத்து ஈவினிங் எடுத்த கிளிப் தான். நெத்திமணி செடியில பூ பறிக்கலான்னு மேல போயிருந்தேன். நெறைய வியூஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அத ஷேர் பண்றதுக்கு தான் இந்த கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். பூலாம் முன்ன மாரி வந்து காய்க்கிறது கிடையாது. இப்போ 2 டேஸ்க்கு வந்து நான் வந்து பறிச்சோம்னா 1 முழம் கிட்டனா வரும். பட் வந்து நான் 2 நாள் பறிச்சாலும் 1/2 முழம் வர மாரி தான் இருந்தது. கடைசில பூலாம் பறிச்சு முடிச்சுட்டு, இவ்ளோ பூ தான் பூத்திருந்தது. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் மேல வந்து சுத்தி தான் பார்த்துருந்தேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும். டெய்லி பார்க்கறதால எனக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. வீடியோ எண்டுக்கு வரப்போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.